ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் ஒரு ராகிலின் கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபேக் 2. இப்போ போகிறது பேபேக் 2ஓட இன்ட்ரோட போயிட்டு இருக்கு. இந்த இன்ட்ரோ நீங்கள் பாருங்கள். நான் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. எந்த கேம்லேயும் இந்த மாதிரி இன்ட்ரோலாம் இருக்காது. பயங்கரமான இன்ட்ரோலாம் சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களே பாருங்கள், நான் சைலண்ட்டாக இருக்கேன். Payback 2. பாட்டிங்களா கைஸ், இன்ட்ரு எப்படி இருந்துச்சுன்னு? பயங்கரமாக இருந்துச்சுல. ஓகே கைஸ், அந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்க போது. நீங்கள் பாருங்கள், செம ஃபன்னாகவும் த்ரில்லாகவும் அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் போட போகிறோம். நம்மளோட எனிமீஸ்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு மேட்ச் போட போகிறோம். வாங்க போடலாம். மொத்தம் 15 மெம்பர்ஸ் ஆப்பனன்ட்ஸ். நம்ம 31 கில் எடுத்தோம்னா நம்ம வின்னு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வெப்பன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். லேசர் 150, ஆட்டோ டெரன் 20, எக்ஸ்ப்ளோசிவ் 50, ராக்கெட் இப்போ ஏட்னா ஃபஸ்ட்டு 100 இருந்துச்சு, மினிகன் 700. இப்போ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பாருங்க எப்படி வெடிக்குதுன்னு, அவ்வளோ பவர்ஃபுல்லு. இப்போது கிரானைட்டு இப்படி தான். கிரானைட் 100 இப்போ யூஸ் பண்ணுறேன் 99, ஃப்ளேம் ட்ரவர் 500, ஷார்ட் கன் 250, பிஸ்டலு நைஃப் மட்டும் அது அன்லிமிட்டட். இங்கே பாருங்க, இப்போது நான் பேசிட்டு இருக்கும் போதே எனிமிஸ் வந்துட்டானுங்க. இப்போ இந்த போலீஸை இடிக்கிறோண்டா. இப்போ இந்த போலீஸை கூட நம்ம அட்டாக் பண்ணலாம் இந்த கேமில். அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ யாராவது மக்களுக்கு ஏதாச்சும் இன்ஜுரி இல்லை அவங்களுக்கு கொண்டுட்டோம்னா போலீஸ் வந்துடுவானுங்க. அந்த மாதிரி கொண்டுனே இருந்தோம்னா 6 ஸ்டார் மொத்தம் 6 ஸ்டார் வந்துச்சுன்னா டேங்கெல்லாம் வரும். ஓகே, ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் அடிக்க பாட்டான். நான் அவங்ககிட்ட நான் அடி வாங்கலை. இப்போ நான் போய் அடிக்க போகிறேன். இது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம நினச்சிங்கன்னா மறக்காமல் பாட்டுருங்க. ஓகே, ஒருத்தனுக்கு செம்மடி விழுந்துச்சு. ஐயோ, போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்க. சே, இப்போ பாருங்க என்னோட கொடூரட்டனு. நான் சைமனை விட மோசமானவன்டா. இவன் மேலே எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு செட்டரை விட போகிறேன். பா, அப்போ என்ன இருப்பான் அவன்? கிரானைட்டில் போடுறாங்களே. ஐயோ, நோ நோ, டேக்ஸியில் போகிறான்டா. அவன் நல்லவன் மாதிரி போவான். சவுடா, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அப்போ எனக்கு நானே சுட்டுருப்பேன். அவன் மேலே இருக்கான், அவனுக்கு சுட்டலான்னு அவன் கீழே குடிச்சிட்டான். ஏய், ஃப்ளேம் ட்ராவர் வச்சு அட்டாக் பண்ணுறீங்க என்ன? நல்லா சும்மா விட மாட்டேன், வாங்கிக்கோ. ஓகே, இங்கே சுடுறான்டா. ஷார்ட் கன் சுடுறான்டா. அப்பாடி, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ, ரொம்ப எழுத்து கம்மி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு கீழே எடுத்துருவாங்க பாருங்கள். ரைட் சைடில் மேலே டாப் கார்னரில் பாருங்கள், வெப்பன்ஸ் கீழெல்லாம் இருக்கும். இப்போ இவங்க என்னடா அவன், நான் ஷார்ட் கன்னு சுட்டும் நெருப்பாயிட்டான். ஓகே, அப்போ ஷார்ட் கனுக்கு கொஞ்சம் வேலை தரலாம். ஒரு என்ன சொல்கிறாடே ஷார்ட் கன்னில் ஐயாவில் வட்டியிலே சொல்கிற நீ. ஐயோ, ஃப்ளேம் ட்ராவரு. நான் பின்னாடி பார்க்கலங்க. ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் தண்ணிக்குள்ளே வச்சா பறகுறேனே. ஐயா, இப்போ இங்கே வெப்பன்ஸ் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். கிரனத்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரியான கும்பலாக இருக்கிற இடத்துல ஒன்று கிரனத்தை போடணும், இல்லை ராக்கெட் லான்ச்சர் ஓடணும், இல்லைனா எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு ஒன்று. ஆடா டேய், அவன் என்னை அட்டாக் பண்ணி எனக்கு டென்ஷனே ஆயிடுச்சு. அதனால் நான் ராக்கெட் லான்ச்சர் சுட்டு நானும் செட்டுட்டேன். ஐயோ பரவாயில்ல. ஐயோ, கம்பெட்லேயே மூட்டிக்கினேன். ஓகே, இப்போ இந்த கார் பாருங்க, நான் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு காமிக்கிறேன். இது பாருங்க எப்படி செத்துரும்னு. இப்போ வச்சுட்டேன்னா ஆனால் நம்ம தூரமாக ஓடிடணும். இப்போ பாருங்க, டாமால். பார்த்தீங்களா, இந்த போலீஸ் இந்த இப்படி தான்
விளையாடி நான் உங்கள் கார் எடுத்துன்னு போயிடுறேன். ஐயோ ஹேங் ஆகுடே, ரொம்ப ஹேங் ஆகுடுங்க. ஓகே. ஆஹா இடிச்சுட்டேன். ஐயா இவ யாரா? இவனா அவனான்னு தெரியலையே. இந்த கேமில் ஆஹா நான் வேணே வச்சேன், எவனுமே சொல்ல. இந்த கேமில் பையன் பொண்ணு மாதிரி இருப்பான், பொண்ணு பையன் மாதிரி இருப்பான், இல்லை 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஐயோ நான் அவன் கிட்ட இருந்தே மறந்துட்டேங்க. அவன் தூரமாக பாருன்னு நினச்சேன். இடிக்கு வரான்டா. ஆஹா இது பாருங்க, இதான் லேசர் இடி, இப்படி தான் யூஸ் ஆகும் பாருங்க. இப்போ யோப்பா ஆடா பாவீங்களா பாவீங்களா, ஒருத்தர் எத்தனை பேர் கீழே எடுத்தாங்க. சைடில் பாருங்க, லெஃப்ட் சைடு அந்த மேப் கீழே இருக்கும் பாருங்க. அதில் நாம் பேர் பிளேயர்னு தான் இருக்கோம். பிளேயர்னு கொண்டுட்டோம்னா நிறைய கீழே வரும் பாருங்க. பிளேயர் அப்படின்னு யார் கொண்டா அப்படின்னு பேரில் வரும். இவன் ஒருத்தர் லேசராலே வட்டிலே சுட்டான், அதனால் அடிக்கிறது தான். ஐயோ எத்தனை எனிமிடா டேய், போயினே இருக்கிறீங்க. 15 மெம்பர்ஸ் மாதிரியே இல்லையாடா. ஒருத்தர் ராக்கெட் லான்ச்சரால் விட்டுருக்காங்க. ஆஹா என்னடா கிட்ட வரான். கிரானைட் பாட்டன் ஜஸ்ட் மிஸ். இப்போ பாருங்க, இது ஒரு பக்கு இந்த கேமில் பார்த்தீங்களா, பவர். இப்போ இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் போட்டு 3 பேர் சாவுங்கடா. அவ்வளோதான். இங்கே பாருங்க சைடில். ஆனால் பாவீங்களா. ஆமாம் ஒரு 3 பேர். இப்போ இந்த பஸ்ஸை போட்டலாம் வைக்கா பஸ்ஸு. ராக்கெட் லான்ச்சரில் சொல்கிறான்டா டேய். கையால் இப்போ ஷார்ட் எடுத்துக்கினேன். இவங்க இன்னொருத்தன் ஷார்ட் சொல்கிறான், ஆனால் நான் சுடுவேன். இதோ இங்கே பாருங்க டே வச்சாண்டே டிசாஸ்டர். இந்த மாதிரி வார் நடந்துச்சுன்னு என்ன ஆகுது சொல்லுங்கள். இப்போ நான் விளையாட்டு மேட்ச் இல்லைங்க, வார். இப்போ இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுருந்தோம். அவங்க பாருங்க இப்போ மொட்டமாக சேர்த்து எனக்கு நானே எடுத்துக்கணும். அவங்க பாருங்க சைடில் 4 பேரை விட்டு பா. இப்போ இவனை சொல்லலாம். ஓகே கரெக்ட் ஷார்ட்ஸ் எடுத்தான். ஓடே எத்தனை பேர்ரா. ஓகே அங்கே இருந்தாங்க சுட்டுத்தேன். எத்தனை பேர்? 3 பேர் சுட்டுத்தாங்க. இப்போ எடுத்துக்கிட்டேன். அங்கே ஒருத்தி இருந்தால் அவளும் நான் சுட்டுத்தேன். நானும் நெருப்புக்குள்ளேருந்தே சுடுவேன்டா. ஜஸ்ட்டுங்க அவன்தாங்க அந்த ஸ்லைடுன்னு இருக்கால, அவன்தாங்க ராக்கெட் லான்ச்சர் வச்சுன்னு சுட்டினே இருப்பான். ஓகே அந்த கார் டார்கெட் பண்ண கரெக்டாக போயிடுச்சு. சைடில் பார்த்தா போலீஸு, அவங்களே சுட்டுட்டேன். ஓகே நம்மடா வின்னு மக்களே, நம்மடா வின்னு. ஓகே இப்போ நான் இதில் இன்னொன்று விளையாட போகிறேன் ஸ்டோரின்னு. அந்த ஸ்டோரி என்னென்னா, நமக்கு அதான் ஃபோன் பண்ணணும், ஃபோனில் சில மிஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம விளாட்ணும். அதுதான் கான்செப்டே. வாங்க போயிடலாம். இதோ அதுக்கு முன்னாடி ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சில வெப்பன்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இவங்களை பயன்படுறேன் பாருங்க, எல்லாம் செத்துருவானுங்க தண்ணிக்குள்ள உள்ளு. இப்போ இந்த பொண்ணை பாருங்க, ஒரே முழுங்க காரி. அவங்க ஒன்று சுட போகிறேன். பின்ன ரோடில் எப்படி இப்போ ட்ரெஸ் பானுன்னு தெரியாது குரங்கு. இன்னொரு சுட்டுன்னு அப்பாவியா. வைக்கேட பாஸ் அதான் நம்ம ஃபாஸ்ட்டாக. இப்போ ஃபஸ்ட்டு மிஷன் என்னென்னா, அங்கே ஒரு லிமோன்னு ஒரு கார் பார்க் பண்ணியிருக்காங்களா வெஸ்டர்ன் ஏரியாவில். அதை போய் பிக் பண்ணணுமா. அதை பிக் பண்ண என்னடா தெளிவாக பாடல. அதை போய் எடுந்தா போட்டிருக்கான். இப்போ இங்கே ரைட் சைடு சந்தில் ஒரு வெப்பன் இருக்கும். எப்போ இப்போ இந்த கேம் நான் எப்போலேருந்து விளையாட ஆரம்பித்தேன்னா, நான் 4th படிக்கும் போதுன்னு விளையாட ஆரம்பித்தேன். இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் மக்களே. பாருங்க, அப்போ இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேங்ஸ்டரு ஃபுல்லாக ஃபைட்டு, க்ரைமு, போலீஸ் மிஸ்ட்ரி எல்லாம் செமையாக இருக்கும் மக்களே. அதனால தான். ஓகே இந்த வீட்டுக்கு கூற மேலே வந்து அப்புறமா இங்கே ஒரு சந்து இருக்கும். அந்த சந்தில் போனோம். சாரி இந்த சந்தில், இதுக்கு அடுத்த சந்து. இதோ இந்த சந்துக்குள்ளே போனோம். போயிட்டு அங்கே மேலே எழுதில்
அங்கே ஏறினா அங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து 4th ஒரு ஒரு 8 விளாடுமா விளாட்ல மகளே. அது ஏன்னா அப்போது ரொம்ப ஸ்டடீஸ் இருந்துச்சு 9th. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லோரும் இடித்து போலீஸை வர வைக்க போகிறேன் மக்களே. எனக்கு டேங்க் வரணும் மக்களே, அதுதான் மக்களே ஆசை. ஆனால் நான் சாகக்கூடாது மக்களே. நான் செத்துனா என்ன பண்ணுறது? நான் செத்துனா நான் செத்துறோம் அவ்வளோதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்படி லைக் போடாதவங்கள லைக் போட்டுட்டு பாருங்கள். நான் எடுக்கடா உனக்கு லைக் போடணுன்னா அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி க்ரைம் வீடியோலாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த வீடியோ பாருங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடியானா இங்கே பார்த்தீங்களா இப்போது விக்ரம் படத்தில் சந்தனம் என்ட்ரி ஆவானே அந்த மாதிரி ஆட்டோ கவுற மாதிரி எங்கள் பஸ்ஸே கவுருது. வந்துட்டானுங்கடா போலீஸ். அப்புறம் எதுக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுறீங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண வேணாமா? அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. எதுக்குடா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, பண்ணுங்க. அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா இப்போ இங்கே ஒருத்தன் மொட்டை தலை எல்லோரும் சுட்டுட்டு இருக்கானே, அந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு உங்கள் கனவுல வந்து உங்களை சுடுற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வரும். அதை பார்த்து நீங்கள் பயந்துருவீங்க. அதனால தான் பாருங்க, இப்போ பிஸ்டல் நைஃபும் அன்லிமிட்டெடு எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே. ஓகே, இந்த கேமு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. 0 டாலரன்ஸ் அச்சீவ்மெண்ட்டே அன்லாக் ஆகிடுச்சுன்னா நான் எவ்வளோ கொடூரமானவன் நீங்களே யோசிங்க. ஸ்வாட் வேன்லாம் வந்துச்சு. ஸ்வாட் வேனு SW80. அந்த வேனில் 2 பேர் ஷார்ட் கன் வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க எப்போவுமே. அது ரியல் லைஃப்லையும் வந்துட்டான், கேம்லேயும் வந்துட்டான். ஐயா ஷார்ட் கன்னால் சொல்கிறாங்க இவன். எப்போ இவனா அங்கே அந்த SW80 வேனில் உக்காண்டவன் ஸ்வாட் வேனு. எனக்கு டேங்க் வரணுண்டா. சைடில் பாருங்க, மேப்புக்கு மேலே 6 ஸ்டார். வந்துச்சோட டேங்கு. தலை இங்கே சுடுத்தலை, எடை சுடுத்தலை. டே டில்லுன்னு சொல்கிறா. இப்போ பாருங்க, கீழெல்லாம் டிமான்னு அடிச்சுனும்பா எல்லோரும். டேங்கு பப்ளிக் கூட பார்க்க மாட்டான், அவன் பாட்டுக்கு சுட்டுனே இருப்பான். நம்ம பிரிட்ஜு மேலே இருக்கிறோம், அவன் பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டான். அப்போ எல்லா வண்டியும் போய் முட்டுதில்ல. ஆனால் எல்லா வண்டியும் கீழே டேங்க் கிட்ட அடி வாங்கினுக்கும். அவன் போலீஸ்னு கூட பார்க்க மாட்டான் மக்களே. ஏன் போலீஸ்னு கூட பார்க்க மாட்டான். பாருங்க எப்படி சொல்கிறான் பாருங்க. நம்ம பிரிட்ஜ் மேலே இருக்கனால நமக்கு ஒரு எஃபெக்ட் இல்லை. நம்ம தரையில் இறங்கணும்னா எஃபெக்ட் பயங்கரமாக தெரியும். இவன் போலீஸ் எல்லாம் வந்துட்டா கார் விட்டு டேய் சாப்பிடா கொய்யால. நிறைய வண்டிங்க வருதே. கார் நிறைய வண்டிகள் வருகிறது. இப்போ பாருங்க, கீழே பாருங்க, போலீஸ் வண்டி பாருங்க எரிட்டு டமால்னு வந்துச்சு பாருங்க. டே இங்க நான்டா ராஜா, நான் வச்சடா சட்டம். டில்லுன்னா போலீஸ் அந்த டேங்காரனுக்கு சூட கூட தெரியல. வெளில உண்டு பைத்தியக்கார பையன். உன்னால எப்படா போட்டாங்க டியூட்டிக்கு? பைத்தியக்கார பையன். எல்லாரையும் சுடுவோண்டா. நான் பப்ளிக்கு பாவம்லாம் பார்க்கவே மாட்டேன்டா. இப்போ இவனை வெறுப்பேட்டு பாருவே வந்துட்டான்டா, சுடுறான்டா ஷார்ட் கன்லேயே. ஓகே, இப்போ இன்னொருத்த வருவான், அவனை அப்புறமா சொல்லிட்டு பார்த்தீங்களா எஃபெக்ட் எப்படி தெரியுது தரையில் இறங்குனா. இதுதான் இப்போ அங்கே 2 பேர் இருக்காங்க, 3 பேர் காலி ஒரே ஷாட். இந்த ஒரே கல் 3 வாங்க. இப்போ இவன் காப் கில்லர் போனஸ் அபவுட் லா. சட்டத்தை மீறி பண்ணுற மக்களே. இப்போ பாருங்க என்ன எஃபெக்ட் வருது. எப்பா
தூக்கியே போட்டுச்சு மகளே இந்த எஃபெக்டில். இப்போ இந்த ஊர் ஃபுல்லாக ரத்தம் வெள்ளண்டாடா ஓடணும். வாடல என் பேர் அகிலன்னுல்றா. சமத்து எவன்டா இருக்க என்ன இடு இருக்க? எவன்டால வாங்கடா பாப்போம். தில்லி இருந்தா வாங்கடா. ஒப்பர் இன்னொரு தேங்க மக்களே. அங்கே பாட்டிங்கள நீங்கள். வாவ் பாருங்க இந்த எபிக் சீனு, க்ரைம் சீனு. எனக்கு இந்த மாதிரி கேங்ஸ்டர் கேம்ஸ் தான் மகளே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜிடிஎஃப் விளாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்கல. அதனால் ஜிடிஎஃப் கேமை பை பண்ணிட்டு விளாட்றேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம சேனலில் இந்த மாதிரி கேம்ஸ், க்ரைம் கேம்ஸு, அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகுது அந்த கேம்ஸ் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா நிறைய போலீஸ் தொட்டே இருக்காங்க. இப்போ சேஸ் இப்போ எல்லோரும் சேஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு காரில் ஏறிக்கினேன். நம்ம இந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் வரான்னு நினச்சிக்காதுங்க. நம்ம சேனலில் ஹாரர் கேம்ஸ் கூட வரும் மகளே, பார்த்துக்கோங்க. இப்போ நீ யாரையும் இடிக்காமல் போயிட்டு இருக்கேன். நான் இடித்தேன்னா ஸ்டார் ஏறும் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டார் குறைஞ்சிடுச்சு. அதனால் நான் யாரையும் இடிக்காமல் போனாதான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நான் விளையாட்டிருக்கிற லெவல் ரெடி ஆர் நாட். இன்னொரு 5 லெவல் இருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த போலீஸ் கொஞ்சம் வெறுப்பேட்டலாம். அட பாய் நீயே பப்ளிக்கை போட்டுட்டியே. அட பாய் ஓகே. இப்போங்க ஒரு ட்ரிஃப்டாக போடுறது தான். ஐயோ அநியாயமாக நீயே குறுகலோடு சேர்த்துட்டியாடா அடியே. பாருங்க பாடு பாடு பாடு. சுற்றி சுற்றி வண்டிக சுற்றி விளையாய் சுற்றிக. அவங்க பாருங்க ஸ்வாட் வேனில் இப்படி நிற்கிது. இந்த கார் தான் இந்த லீமோ காரு. இந்த லீமோ காரில் நம்ம எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப்னா மிஷனை முடிக்கணும். இப்போ பார்க்கிங் எங்குன்னு தெரில. ஸ்வாட் வேன் பாருங்க நிறைய வருது. இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போயிடலாம். போயிட்டு என்னடா டேய் நான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னா நீ என்னடா முன்னாடி போயிட்டு இருக்க மக்கு போலீஸ். ஓகே இப்போ நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவள் தான் எல்லா போலீஸும் நின்றுடுச்சு. எல்லா ஸ்டாரும் போயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு மினிகன்னு 2 மினிகன்ஸ் இருக்குது. இன்னும் எடுத்துக்கினே இவன் காரை பிடிங்கின்னு கெட் அவுட்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம மிஷனை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இப்போடா மகளே புரிஞ்சு சில மேப்பில் இப்போ இந்த மேப்பில் லைட் க்ரீனாக லைட்டாக காமிக்கும். அது காமிச்சிச்சுன்னா அந்த இடத்துல வெப்பன் இருக்கும். அட குரங்கு நீயும் செத்துட்டியாடா. அங்கே வெப்பன் இருக்குமா மகளே. இப்போ அந்த எல்லோ கலர் மீட்டர் காமிக்கல அங்கேதான் நம்ம மிஷனுக்கு இருக்கிற தேவையான இடம்லாம் இருக்கும். ஓகே இப்போ நம்ம இந்த காரை போய் பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுதான் லீமோ கார். இப்போ நம்ம சுட்டிட்டு இருந்தோமே க்ரீன் காரு அந்த மாதிரி ப்ளூ கலர் தான் இருக்காங்க. மெதுவாக ஓட்டுறா அடி. ஏன்னா கார் ஸ்லோ ஆகிடும். அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கார் ஸ்லோ ஆகிடும் அடி குரங்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இப்போ இங்கே என்ன மெசேஜ்னா நீ ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் தோற டைமர் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. படம் உண்மையாக டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி எங்கன்னா வெப்பன்ஸ் இருக்குல்ல வெப்பன்ஸ் கீழே. ஐயோ என்னடா வெளில வந்துச்சு. ஐயோ எப்போ நான் பயண்டே போயிட்டேங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து விளாட்ணுன்னு. இப்போங்க இது இருக்குல்ல அந்த வெப்பன்ஸ் கீழே கார் ஓட்டி இறங்குற மாதிரி சிம்பிளாக இருக்கும். அது கீழே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு இதெல்லாம் இருக்கும். இதுதான் அமௌண்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே பாருங்கள் டைமர் குட்டியாக ஓடுது பாருங்கள். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்கு. குரங்கு நவுறோம் இப்போ பறகுது காரு.
அதிரடி தில்லு அரிநடு சொல்லு இவனோட டில்லு கொண்டாடு அந்த மாதிரி போடுங்க கார் சவுண்டு. ஓகே. ஆஹா நியாயமாக போலீஸ் இடிச்சிட்டேனே, ஒரு கேஸ் ஆயிடுச்சு. ஐயா பரவாயில்ல போலாம். போயிட்டு ஒரே ட்ரிஃப்ட். இப்போ இதுதான் லாஸ்ட். இது கொஞ்சம் நம்ம சீன் காமிச்சிட்டு முடிக்கலாம். சீனா இங்கே பாருங்க, அது எங்கே இருக்கு, நம்ம இங்கடா இருக்கோம். இன்னும் ஒரு 16 மீட்டர். டேய் நீ முடிச்சிட்டியா? ஓகே நம்மளே முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே இந்த காரை என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இந்த காரை இங்கேயோ விட்டுலாமா இல்லை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை எனக்கு ஒரு ஐடியா. இப்போ நம்ம இந்த காரை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ரோடை பிளாக் பண்ண போகிறோம். அதுலேருந்து மொட்டை டிராஃபிக் ஜாமும் ஆகிடும். டேடே போவாடா, போயிட்டான்டா. ஓகே இப்போ பிளாக் ஆகிடும், எந்த வண்டியும் போக முடியாது. ஏன்னா அவன் சைட்லலாம் வரக்கூடாது. இங்கே இந்த ஊரில் இருக்கிறவங்கள ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. ஓகே இப்போ நீ டிரைவராக தேர்ந்தெடுத்துட்ட. இப்போ நீ எங்கே போகணுன்னா கான்கிரீட் ஏரியாவுக்கு போ, சவுத்துக்கு. நீ ஃபாஸ்ட்டாக போனீனாடா, நீ போலினா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீ சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்கிறானுங்க மகளே. வைய நானும் இங்கே வந்துட்டேன். வண்டா. ஓகே இப்போ நான் அங்கே தந்துருக்கிற வெப்பன் எடு. என்ன ஷார்ட் கன் தான். ஓகே இப்போ நான் டம்மி பொம்மையெல்லாம் ஷூட் பண்ணு. ஒயிட் லைனுக்கு பின்னாடி இருந்து ஷூட் பண்ணு. உனக்கு வெறும் 20 ஷாட் தான். ஓகே ஒன்று ஷூட் பண்ணிட்டேன், இன்னொன்று ஷூட் பண்ணிட்டேன். லாஸ்ட் எங்கள் ஒயிட் லைன் முன்னாடி போய் பார்க்கலாம். டே அறிவு கேட்டேன், நீ ரொம்ப கிட்ட இருக்கடா, தூரத்துன்னு சொல்கிறா. என்னையே திட்டியாடா, இருடா சொல்கிறேன். அந்த ஆள் போயிட்டுண்டா. ஆஹா அவனு சுட்டேனே, பொம்மையாக சுட்டேன்னா நான் 4 சுட்டேன். நீ எவ்வளோ பேர் கேடி. டே ஓகே அந்த பரவாயில்ல. இப்போ கிரனத்தை எடுத்து இந்த வெப்பன்ஸ் இந்த பொம்மைங்களெல்லாம் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஒன்று செட்ரு ஒன்று தூரமாக போய் விழுந்துச்சியா. ஓகே எடிக்கு போயிடலாம். ஆஹா ரொம்ப தூரம் போயிடுச்சு. நீ இப்படி தலையாடு பொம்மை மாதிரி எடுத்தே. ஓகே பறக்கிட்டு பாருங்க. சூப்பர், அவனுக்கு 20,000 பாயிண்ட்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதான் மிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிரானட்டை ஒன்று வேஸ்ட் பண்ண போகிறோம். எப்போது கட்டி எடுத்துக்கின்னு இப்போ நம்ம ஃபோன் கால் அட்டன் பண்ணலாம். அடுத்த என்ன மிஷன்? நான் மட்டும் 2 போனோமா, நீ காட்டில் போய் தடாக்கார கோயல் ட்ரெஸ்ஸப் பாரு இப்படி போட்டு வந்தனால ஒருத்தனுங்க நான் கேம் ஆரம்பிக்கும் போதே விழுந்துச்சு. ஐயாம போம்னே பொண்ணு போமா இம்சை குறுகில் வருது. பொண்ணுங்களே இப்படி தான். இப்போ ஓடுறவன் ஒருத்தன் வெஸ்டர்ன் கார் பார்க்கில் காரை விட்டானா, அந்த காரை எடுக்கணும். இப்போ எடு. ஓகே பாரேன். வெஸ்டர்ன் கார் பார்க்குன்னு இதுதான். இந்த கார் சின்ன கார் டேமேஜ்லாம் பயங்கரமாக ஆகும். அதனால இப்போது ஒரு டபுள் ஷாட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. தாமல் ஆள்தான். இந்த கார் எடுத்தேன். டைமர் இருக்கா? ஓகே இப்போ என்னோட ஹேரியோட கராஜுக்கு கூட்டு போடி. எங்கே இருக்கணும்? நார்த் வெஸ்ட்டில் இருக்கு போ அப்படின்னு சொல்லுங்க. டைமரு இன்னொரு 10 செகண்ட் இருக்கு. 10 9 8 7 6 5 5 செகண்ட்லேயே முடிச்சிட்ட மகளே. ஐயே இன்னும் ஃபோன்ஸை போய் அட்டன் பண்ணுறா. அப்போ இன்னும் ஒரு மிஷன் வரும். இதுதான் உனக்கு லாஸ்ட் மிஷன். இந்த லாஸ்ட் மிஷனை முடிச்சிட்டிங்கன்னா இந்த லெவலில் நீ முடிச்சிடலாம் அப்படின்னு அவனே சொல்லிட்டான் மகளே. இப்போ பாஸ்க்கு 2 தாட்ஸ் வேணுமோ, அதை போய் எடுத்துகிட்டு வாடா. ஓகே சார் எடுத்துகிட்டு வரேன். இப்போ டேக்ஸி எடுத்துன்மையா? எங்கே இருக்குது டேக்ஸி?
வண்டி வீடு டாக்ஸி அங்கே போடு ஒன்று ஓடு ஓடு. ஐயோ செவட்டில் எடுத்துக்கிறேனே. ஏமானு வருவான். ஷார்ட்கன் எடுத்துக்கலாம். ஓடு 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 ஓடு. அது பிரிட்ஜு கடியில் டிராஃபிக்கில் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் மகளே மாட்டியிருக்கு. ஓகே எடுத்துரு. ஓகே இப்போ ராபோட கேரேஜுக்கு கூப்பிட்டு போ. எதுக்கு? கூப்பிட்டு போட வேணாம். ஓகே சார் கூப்பிட்டு போ. பொம்பளை எனக்கு இன்னொரு தரிசி வேணும், எடுத்துகிட்டு வா. இதுவே 12 பெரிய விஷயம், ஆனால் இன்னொரு தரிசி வேணும், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த கரேஜுக்காரர் சொல்கிறான். எனக்கு கடுப்பேறிச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம கோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீ மட்டும் கண்ணு முன்னாடி ஒன்று காயால் சாவச்சிருப்போண்டா உன்னை. மண்டலோட நீ டாக்ஸியில் விடுறா பைத்தியக்காரா, நீ கரேஜுக்கு தாடா. சார் அது இப்போ இந்த கன் எடுக்கிறதுக்கு பதிலாக கார் விட்டு வெளில வந்துட்டேன் சார். இந்த இப்போ போய் தரேன் சார். எந்த மனநாய்க்கெல்லாம் நான் போய் தரணும் பாருங்க. இங்கேயோ ஒரு டாக்ஸி போடு, அதில் நீயே எடுத்துக்காம என்ன வேலை வாங்குறிய பைத்தியக்காரா. ஓகே லெவல் கம்ப்ளீட். ஓகேடா இந்தாடா காசு வச்சுக்கூட. அதுதான் மக்களே. ஓகே மக்களே, ஃபைனலி நம்ம கேம் பிளே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் போட்டுக்கிட்டாங்க. அப்படியே நான் போடுற வீடியோ டக்குன்னு வரும். ஓகே மக்களே, லவ் அண்ட் டாடா, பை பாய்.